மெஜாரிட்டியே இல்லாமல் விஜய் எப்படிங்க முதலமைச்சர் ஆவார். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ஆனால் ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கும் மினிஸ்டர் கேபினெட்டை செட் பண்ணுறதுக்கும் அவர் மெஜாரிட்டி நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நாளைக்கு அவர் பதவி ஏற்றதுலேருந்து 10 to 14 டேஸ்க்குள்ளே மெஜாரிட்டியை காட்டியாகணும். ஆல்ரெடி காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க. இன்னொரு 5 பேர் தான் தேவை. கன்ஃபார்ம் 10 to 14 டேஸ்க்குள்ளே 5 பேருக்கு மேலேயே நிறைய பேர் இவரோட இணைஞ்சிருவாங்க. அதனால அவங்க ஆட்சிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, முதலமைச்சர் பதவிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி மெஜாரிட்டி நிரூபிக்கிற அன்னைக்கு 234 எம்எல்ஏமே பிரசன்ட் ஆகியிருந்தா தான் 118 மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி தக்க வச்சுக்க முடியும். 234 ஒரு 34 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா இருக்கிற 200 எம்எல்ஏஸ்ல 101 மெஜாரிட்டி காமிச்சே ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். இதுவும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன் ப்ரோ லீவ் போட போறாங்க அப்படின்னு கேட்டால் போடலாம், போடாமே இருக்கலாம். இதுக்கு பார்த்தா ட்விஸ்ட்டு